அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைய சூழ்நிலையில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது இஸ்லாமுடைய பெயரை கெடுப்பதற்காகவும் இஸ்லாமுடைய பெயரை வைத்து கொண்டும் சில நபர்கள் சில மோசமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமிய மக்களை ஹஜ் பயணம், உம்ரா பயணம் அழைத்து செல்வதாக சொல்லி பணத்தை ஏமாற்றுவது, பிற மக்களுக்கு தொழில் ரீதியாக நாங்கள் வருமானத்தை ஈட்டி கொடுக்கிறோம், உங்களுக்கு லாபத்தை தருகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான மோசடிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருக்கின்றது. முதல் விஷயம், யாரையுமே ஏமாற்றக்கூடாது, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாமும் ஏமாறவும் கூடாது, அதிலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் காபத்துல்லாக்கு அழைத்து செல்வோம் என்று சொல்லி ஏமாற்றக்கூடிய கூட்டமும் இன்று வரைக்கும் ஏமாற்றி கொண்டேதான் இருக்கின்றன. இதை பார்க்கும் பொழுது ரொம்ப நமக்கு மன வருத்தமாக இருக்கின்றது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து மக்களுடைய பணங்களையும் அவருடைய சொத்துக்களையும் அவருடைய மானத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. இந்த ஏமாற்றக்கூடிய நபர்களுக்குன்னு சில அட்வொகேட் வாதாடுறாங்க. இவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஒரு திருடனுக்கு இவர் என்ன செய்யறான்னா வக்காலத்து வாங்குறாரு. ஒரு திருட்டு பைய, அவன் திருடி இருக்கான், நல்ல தெளிவா நமக்கு தெரிகின்றது, ஏமாத்தி இருக்கிறான், நிறைய பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இந்த ஏமாற்றிய நபருக்கு வக்காலத்து வாங்குவதற்காக, அவருக்கு வாதாடுவதற்காக ஒரு இஸ்லாமிய வக்கீல் வராரு. அவர் என்ன செய்யறாருன்னா, இவர் காப்பாற்ற போறாராம். நீங்கெல்லாம் என்ன இஸ்லாமில் இருந்து என்ன பிரயோஜனம்? இது நடந்த ஒரு நிகழ்வு. அதனால இப்ப நான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறேன். இஸ்லாம்ல இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? இஸ்லாம் இதை தான் கற்றுக் கொடுத்திருக்கதா? இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கின்றது? அடுத்தவனை ஏமாத்துங்க, அடுத்தவனை பணம் பொருளாதாரத்துல நீங்க வாழுங்க, இப்படி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எதற்காக இந்த உலகத்துல வந்திருக்கிறோம்? எதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்? அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை நாம் எப்படி திருப்திப்படுத்த வேண்டும்? அவர்களுடைய அடியார்களை நாம் எப்படி திருப்திப்படுத்த வேண்டும்? இதைத்தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணுமே தவிர, அடுத்தவர்களை நாம் எப்படி ஏமாற்ற வேண்டும், அடுத்தவர்களுடைய பணத்தை நாம் எப்படி அபகரிக்க வேண்டும், அதுல நம்ம எப்படி சொகுசு வாழ்க்கையை வாழ வேண்டும், எப்படி சொகுசான கார்களில் நாம் பயணிக்க வேண்டும், சொகுசான விடுதிகளில் நாம் தங்க வேண்டும், சொகுசான கட்டிடங்களை எழுப்பி நல்ல சொகுசான ஒரு வீட்டை கட்டி அதில் வாழ வேண்டும் என்ற சிந்தனையில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் மன்னிப்பானாக நம் அனைவரையும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதை விட நாம் பிச்சை எடுத்து வாழ்வது மிகவும் சிறந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தவரை ஏமாற்றி பொழைப்பை விட நாம் அதற்கு பிச்சை எடுத்து நாம் பொழைப்பை நடத்திக் கொள்ளலாம். ஹராமான பணத்திலிருந்து நாம் கறியை சாப்பிடுவதை விட ஹலாலான பணத்திலிருந்து காய்ந்த ரொட்டியை சாப்பிடுவது சிறந்தது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஏமாற்றக்கூடிய நபர்களுக்கு அவருக்கு வாதாடுவதற்காக ஒரு இஸ்லாமிய வக்கீல் நிற்கிறாரு. பார்க்கறதுக்கு கேவலமா இருக்கு, சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. நீங்கெல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? அட்வொகேட்டுக்கு படிக்கிறோமே, படிச்சு என்ன பிரயோஜனம்? அட்வொகேட் நம்ம லா படிக்கிறது எதுக்குன்னா, அநீதி இழைக்கப்பட்ட ஒரு மனிதரை நம்ம பாதுகாக்கிறது தான் நம்ம படிக்கிறது. ஆனா எவன் ஏமாத்துறானோ அவனுக்கு நம்ம சப்போர்ட்டா இருந்து அவனை நம்ம பாதுகாத்து வெளியே விடுறோம். அவன் நாளைக்கு இன்னொருத்தனை ஏமாத்துவான். இப்படி ஏமாத்திட்டு அவன் சுத்திக்கிட்டே திரிஞ்சுக்கிட்டே இருப்பான். இவனை நம்ம பாதுகாத்து விடுறதுனாலதான் இந்த இஸ்லாமிய பேர்களே கெட்டு போகுது. இன்னைக்கு இன்னொருத்தனை ஏமாத்துறான், நாளைக்கு அதுக்கடுத்து இன்னொருத்தனை ஏமாத்துவான். இப்படி அவன் ஏமாத்திக்கிட்டே தான் பொழப்ப நடத்துவான். ஆகையால தவறு யாரு செய்தாலும், அது இமாமாக இருந்தாலும் சரி, அவாமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி. ஒரு ஹதீஸை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய பொன்மொழியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவளுடைய கை வெட்டப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லி காட்டினாங்களே. ஈருலக தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள், அவங்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா, நம்மெல்லாம் ஏமாத்துறோம் ஒண்ணுமே கிடையாது. தவறு செய்தா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அது அவரை நம்ம பாதுகாக்கிறதுக்காக வேண்டிய வழிமுறைகள் செய்யக்கூடாது. அப்ப எதுக்கு சட்டம் இருக்குது?
அப்ப எதுக்குங்க சட்டம்? ஒருத்தன் தவறு செய்யறானா அவனுக்கு உண்டான தண்டனை கிடைக்கணும் அந்த இடத்துல. அதுதான் முறை. அது தவறு செஞ்சவனை நம்ம பாதுகாத்துட்டே திரிஞ்சனா அவன் மென்மேலும் தவறு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். அவன் என்னைக்கு உணருவான்? அத வாழ்க்கையில எப்பவுமே அவன் உணர மாட்டான். எப்ப வரைக்கும் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட மாட்டாதோ அப்ப வரைக்கும் அவன் அதை உணரவே மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ். இனி எத்தனையோ செய்திகள் இருக்கலாம். விபச்சாரம் செஞ்சவன், அடுத்த பெண்களை பலாத்காரம் பண்ணவன், அவனுக்கெல்லாம் போயிட்டு இஸ்லாமிய வக்கீல் வாதாடி அவனை பாதுகாத்துக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த பொழப்புக்கு பிச்சை எடுத்துட்டு போயிடலாம். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் சரியான புரிதலை தந்தல்வானாக. அதே மாதிரி இஸ்லாமிய மக்கள், இஸ்லாமிய இளைஞர்களை நிறைய பேர் என்னது சட்டக்கல்லூரி படிச்சிருந்தீங்கன்னா, அட்வொகேட்டுக்கு நம்ம லா படிச்சிருந்தோம்னு சொன்னா, நம்ம உண்மையான பாதையில இருக்க வேண்டும், நேரான பாதையில் இருக்க வேண்டும். யாருக்கும் அஞ்சக்கூடாது, யாருக்கும் நம்ம பயப்படவே கூடாது. நம்முடைய இலக்கு நேரான பாதையை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இறைவனுக்கு பயந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் இறைவனுக்கு பயப்படவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன எறும்பை பார்த்தால் நம்ம பயப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகையால அநீதி இழைக்கப்பட்டவருக்கு சரியான ஒரு பலனை நம்மால் முடிந்தால் அவர்களுக்கு வாங்கி தர வேண்டும். அவர்களுக்கு உண்டான ஹக்கை நாம் வாங்கி தர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்மே நாஃபி என்று சொல்லக்கூடிய புரோஜனம் தரக்கூடிய இல்மை நம்ம அனைவருக்கும் தந்தல்வான. அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கும் போது என்ன கேட்கணும்? யா அல்லாஹ் எனக்கு புரோஜனம் தரக்கூடிய இல்மை தந்தல்வாயாக, புரோஜனம் தரக்கூடிய கல்வி, புரோஜனம் தரக்கூடிய அறிவை எனக்கு தந்தல்வாயாக. கல்வியில 2 வகை இருக்குது. ஒன்னு புரோஜனம் தரக்கூடியது, இன்னொன்னு புரோஜனம் தராதது. ஒன்னு நேர் வழியில கொண்டு போகும், ஒன்னு தவறான வழிக்கு கொண்டு போகும். ஆகையால் அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது நேரான வழியில செல்லக்கூடிய அந்த நேரான பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஹிதாயத்தை தரணும். நமக்கு இல்ம நாஃபி, புரோஜனம் தரக்கூடிய இல்மை தரணும். புரோஜனம் தரக்கூடிய இல்மு நம்ம கிட்ட இல்லைன்னு சொன்னா ஆலிமாக இருந்தாலும் சரி வழி தவறி போயிடுவாரு. இடையில பார்த்தோம்னா நம்ம நான் தான் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு ஒருத்தர் நின்னார் பாருங்க, ஒரு ஆலிம், அந்த மாதிரி ஆயிரும். அதனால அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்க வேண்டியது, யா அல்லாஹ் எனக்கு புரோஜனம் தரக்கூடிய இல்மை தந்தல்வாயாக என்று நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். அதே மாதிரி சத்தியத்தின் பக்கம் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேரான வழி தந்தல்வானாக. இல்மை நாஃபியை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல்வானாக. அல்லாஹுக்கு பயந்தவனாக, அவனுக்கு கட்டுப்பட்டவனாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.